A very good morning students. I welcome back to science video section. Today now we are going to see about 10th standard science subject unit 10 types of chemical reaction. Last video we saw about types of chemical reaction la two types பார்த்தோம் combination reaction and decomposition reaction, but today now we are going to see about single displacement reactions and double displacement reaction and combustion reactions. Let us see one by one. First you will see the single displacement reactions. Define single displacement reactions. It is a reaction between an element and a compound. ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து ஒரு எலிமெண்ட் ப்ரெசென்ட் ஆகலாம் ஆர் ஒரு காம்பவுண்ட், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நியூ எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். வென் தே ரியாக்ட் ஒன் ஆஃப் த எலிமெண்ட் ஆஃப் த காம்பவுண்ட் reactant is replaced by the element reactant to form a new compound and element. In this type of reactions la one element and one compound to produce a new element and new compound. Okay, this is a single displacement reactions. See the diagram. C plus AB. C ங்கிறது that is one kind of element plus AB அப்படிங்கிறது ஒரு compound. ஓகே, ஸோ இது ரியாக்ட் ஆகி நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது, AC plus B. ஒரே ஒரு எலிமெண்ட் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ ரீப்ளேஸ் ஆகி அனதர் காம்பவுண்டோட ஜாயிண்ட் ஆகிரும். ஸோ திஸ் இஸ் கால்டு single displacement reactions. See the reactions. Example for single displacement reactions. Okay, first you will see zinc. Zinc is formula for Zn. Zn reacts with hydrochloric acid. Hydrochloric acid is a form of compound. Okay, so zinc element react with compound HCl to form a zinc chloride. So zinc வந்து chlorine-ஓட replace ஆயிடுச்சு. Zinc chloride வந்து ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு, ப்ளஸ் ஹைட்ரஜன் இஸ் எலிமெண்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் இன் single element. Okay, so zinc reacts with hydrochloric acid to form a zinc chloride plus hydrogen. so equation balanced இருக்கா இல்லையா பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த நம்பர்ஸ் இல்லாமல் எழுதுவோம். zinc plus HCl gives ZnCl2. chlorine is a diatomic element, so Cl2 போடுவோம், plus hydrogen is also diatomic element, so H2 போடுவோம். okay, so Cl2. ஸோ ரைட் சைட் பார்த்திங்கன்னா Cl2 ரெண்டு இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு நமக்கு ஒரே குளோரின் தான் இருக்குது. ஸோ முன்னாடி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி 2 போடுறேன். ஸோ இங்கே ஹைட்ரஜன் ஆல்சோ 2 இருக்குது. இங்கேயும் காமனாக HCl, அதுக்கு முன்னாடி நம்ம 2 போட்டோம்னா ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. ஓகே, ஸோ எலிமெண்ட் ரியாக்ட்ஸ் வித் காம்பவுண்ட் டு ஃபார்ம் அ நியூ காம்பவுண்ட் plus element. This is called a single displacement reactions. Next let us see the another one example. Sodium chloride reacts with fluorine to form a sodium fluoride plus chloride. So sodium chloride is formula for NaCl, normal salt oda common name. Okay, plus fluorine. Fluorine, that means the diatomic molecule, so you write F2 gives to form a sodium fluoride NaF. so ஃப்ளோரின் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு சோடியத்தோட. ஸோ குளோரின் வந்து தனியாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் சிங்கிள் டிஸ்பிளேஸ். ஒரே ஒரு எலிமெண்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கனால இது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நீங்கள் நார்மலாக எழுதுங்க. NaCl சோடியம் குளோரைட் NaCl ப்ளஸ் ஃப்ளோரினோட ரியாக்ட் ஆகுது, F2 தான் போடுவோம். கிவ்ஸ் NaF ப்ளஸ் Cl2. இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்னா Cl நமக்கு வந்து ரைட் சைடு வந்து 2 இருக்குது, ஆனால் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு Cl தான் இருக்குது. ஸோ அதை காமன் பண்ணுறதுக்காண்டி ஃப்ரண்ட்டில் நம்பர் 2 போடுறோம். ஸோ 2 போட்டோன்னா நமக்கு இப்போ சோடியம் 2 ஆயிடுது. ஸோ அது சோடியம் 2 ஆனனால இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம NaClக்கு ரைட் சைடு வந்து 2 போடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கும். 2 சோடியம் இருக்குது, 2 குளோரின் இருக்குது, 2 ஃப்ளோரின் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடும் 2 இருக்குது, ரைட் சைடும் 2 சோடியம், 2 ஃப்ளோரின், 2 குளோரின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த கெமிக்கல்ஸ் நேமோட நமக்கு ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலாஸ் தெரியணும். ஸோ கெமிக்கல் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் அப்படியே எழுதி அதுக்கப்புறம் அதை ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சி த தேர்ட் ஒன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் ஃப்ளோரைடு. அந்த ரியாக்ஷனை அப்படியே ரிவர்சபிளாக எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ சோடியம் ஃப்ளோரைடு ரியாக்ட்ஸ் வித் குளோரின் டு ஃபார்ம் அ சோடியம் குளோரைட் ப்ளஸ் ஃப்ளோரைன் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ இது இப்படி ரிவர்சபிளாக நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரியாக்டிவிட்டி இருக்குது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோரின் வந்து
லெஸ் ரியாக்டிவ் தென் குளோரின். ஸோ இங்கே குளோரின் தான் அதிக ரியாக்டிவில் இருக்கும். ஸோ குளோரின் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஒரு எலிமெண்ட்டை. ஃப்ளூரினால் என்ன பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன் இஸ் நாட் அக்கர். Again one more time I will repeat, single displacement reactions. ஏங்கிற ஒரு எலிமெண்ட் reacts with compound BC to form AC. அப்போ இங்கே என்னவா இருக்குது, B is ரீப்ளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. பிங்கிற ஒரு எலிமெண்ட் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ ஏசி அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்டு ப்ளஸ் பிங்கிற ஒரு எலிமெண்ட்டும் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஒரே ஒரு எலிமெண்ட் ஒரு காம்பவுண்ட்லேருந்து தனியாக டிஸ்பிளேஸ் ஆகிறது என்னன்னு சொல்லுவோம், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் ஆல்ரெடி. யூ நோ தட் ஜிங்க்ஸ் ப்ளஸ் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஜிங்க் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகி டு ஃபார்ம் ஜிங்க் குளோரைடு. ஸோ இங்கே எது ரீப்ளேஸ் ஆகிருக்கு, ஹைட்ரஜன்கிற ஒரு எலிமெண்ட் ரீப்ளேஸ் ஆகி H2 தனியாக இதாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு காம்பவுண்ட் HCl ஒரு காம்பவுண்டோடு இருக்குது. பட் நமக்கு ரைட் சைடு வரும்போது ஹைட்ரஜன்கிறது ஒரு தனியாக டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் லெட் அஸ் see iron reacts with copper sulfate to form iron sulfate plus copper. ஸோ see the diagram. நம்ம ஒரு காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனில் அயன் டிப் பண்ணுறோம். டிப் பண்ணி சம்டைம்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், அந்த அயன் ரஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ அங்கே என்ன ஃபார்மேஷன் நடந்திருக்குன்னா, அயன் சல்ஃபைடோட ரியாக்ட் ஆகி அயன் சல்ஃபேட் ஆகும், ப்ளஸ் காப்பர் தனியாக நமக்கு செப்பரேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, அயன் ரியாக்ட்ஸ் வித் காப்பர் சல்ஃபேட் டு ஃபார்ம் அயன் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர். ஸோ இங்கே ரியாக்ஷன் பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ Fe இங்கே நமக்கு லெஃப்ட் சைடு ஒன்று தான் இருக்குது, ரைட் சைடு ஒன்று தான் இருக்குது. நெக்ஸ்ட் காப்பர் பார்த்திங்கன்னா சிங்கிள் காப்பர் தான் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. சல்ஃபேட் SO4, இங்கே SO4 தான். ஸோ ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. So in these reactions already you know that fluorine reacts with sodium chloride to form a sodium fluoride plus chlorine. ஸோ அந்த ரியாக்ஷனே ரிவர்சிபிள் ரியாக்ஷனை நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரியாக்ஷன் செகண்ட் Cl2 ப்ளஸ் chlorine reacts with sodium fluoride to form a sodium chloride plus fluorine. இந்த ரியாக்ஷன் இஸ் நாட் applicable. இது நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா கீழே லைன் பாருங்கள், மோர் ஆக்டிவ் எலிமெண்ட் ரேடியலி டிஸ்பிளேஸ் லெஸ் active elements from their aqueous solutions. ஸோ இந்த aqueous சொல்யூஷன்ஸில் எது மோர் ஆக்டிவ் எலிமெண்ட்டாக இருக்கோ அதுதான் ரீப்ளேஸ் பண்ணணும் ஒரு எலிமெண்ட்டை. ஸோ லெஸ்ஸாக இருக்கிறது ரீப்ளேஸ் பண்ண முடியாது அனதர் ஒன் எலிமெண்ட்டை. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். இதுக்கு ஒரு டேப்லெட் கலர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எது மோர் ரியாக்டிவ், எது லெஸ் ரியாக்டிவ்னு கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் 1 mark கொஸ்டின்ஸ். See that this one is a less reactive and more reactive. ஸோ இங்கே தான் இதில் மேலேருந்து கீழே கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறதெல்லாம் லெஸ் ரியாக்டிவ் எலிமெண்ட், மேலே இருக்கிறதெல்லாம் மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட். ஸோ என்னென்ன எலிமெண்ட் எல்லாம் பேஸஸாக வரும்னு கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த மெட்டல்ஸ் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் கேஸ் ஃப்ரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சில்வரா ஜிங்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் கேஸை ஃப்ரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சில்வர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லை ஜிங்க் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எது ரொம்ப ரியாக்டிவாக இருக்குன்னா ஜிங்க் தான். ஸோ ஜிங்க் இஸ் ஏ மோர் ரியாக்டிவ் தென் சில்வர். ஸோ give the chemical equation of the reaction and justify your answer. So your answer is zinc replace hydrogen because zinc is more reactive than silver. So சில்வரை விட ஜிங்க் தான் மோர் ரியாக்டிவாக இருக்குது. ஸோ அந்த ஹைட்ரஜன் கேஸை ஜிங்கால் தான் என்ன பண்ண முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும், சில்வரால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது எது மோர் ரியாக்டிவ், அது எது லெஸ் ரியாக்டிவ் அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. இது பேஸஸாக சம் ரியாக்ஷன்ஸ் நம்ம கொடுத்து எது நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see the double displacement reaction. ஸோ கொஸ்டின்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் ஒரே ஒரு எலிமெண்ட் சேஞ்ச் ஆகி டிஸ்பிளேஸ் ஆகிறது. பட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இஸ்ஸியாக ரெண்டு காம்பவுண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டு காம்பவுண்ட்லேருந்து அதில் உள்ள எலிமெண்ட் தனியாக செப்பரேட் ஆகி ஒரு நியூ காம்பவுண்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ டபுளாக ஃபார்ம் ஆகும். இதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். டிஃபைன் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் when two compounds react in their ions are interchanged. ஸோ இங்கே அயான்ஸ் யூஸ் பண்ணுவோம், கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ். ஸோ யூஸ் பண்ணி அதன் மூலமாக என்ன ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ then the reaction is called a double displacement reactions. The ion of one compound is replaced by the ion of another compound.
ஸோ see the diagram. ஸோ இங்கே ஏங்கிறது பார்த்திங்கன்னா கேட்டையான், பிங்கிறது ஆனையான். ஸோ இங்கே ப்ளஸ் கேட்டையான் ப்ளஸ் ஆனையான் வந்து ஒரு காம்பவுண்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது சியில் பார்த்தீங்கன்னா கேட்டையான் அண்ட் ஆனையான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகி ஏ வந்து எதோட ரீப்ளேஸ் ஆகும், டிங்கிற ஒரு ஆனையானோட ரீப்ளேஸ் ஆகி காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும். அண்ட் பிங்கிற ஒரு ஆனையான் வந்து நமக்கு சிங்கிற ஒரு கேட்டையான் கூட இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி டபுளாக கேட்டையான்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிறது தான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். அயான்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் சார்ஜஸ் ஆர் ஒன்லி இன்டர்சேஞ்சு. அயான்ஸ் மட்டும்தான் என்ன ஆகுது, இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஏ கேட்டையான் கேன் பி ரீப்ளேஸ் பை அனதர் கேட்டையான். ஸோ கேட்டையான் வந்து ரீப்ளேஸ் ஆகி இன்னொரு கேட்டையான் கூட ஜாயிண்ட் ஆகிறது. சாரி, கேட்டையான்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகி இன்னொரு அனையான் கூட ஜாயிண்ட் ஆகுது. ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஏ மெட்டாதீசஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியன்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகிறத நம்ம டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். நோட், கேட்டையான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ், ஆனியன்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ். ஸோ கேட்டையாங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் போடுவோம், ஆனியான்னா நெகட்டிவ் சார்ஜ் போடுவோம். Again, one more time I will repeat double displacement reactions. When two compounds react, if their ions are interchanged, then the reaction is called double displacement reactions. So ions மட்டும் என்ன ஆகுது, interchange ஆகுது. The ions of one compound is replaced by the ions of another compound. ஸோ அப்போ ஏங்கிற கேட்டையான் வந்து எதோட ரீப்ளேஸ் ஆகுது, டிங்கிற ஆனையனோட ரீப்ளேஸ் ஆகி ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகுது. பிங்கிறது ஆனையான், ஸோ அது வந்து ஒரு கேட்டையான் கூட ரீப்ளேஸ் ஆகிடுது. ஸோ அயான்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் சார்ஜஸ் ஆர் ஒன்லி இன்டர்சேஞ்சு. திஸ் ரியாக்ஷன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ மெட்டாதீசஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸு 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன்ஸ் அண்ட் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது நமக்கு ப்ரிசிபிடேட்டிவ் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் வாட்டர் நியூட்ரலைசர் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ரெண்டு ஃபார்ம் ஆகுது. இது பேஸஸாக 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிசிபிடேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் நியூட்ரலைசேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் யூ வில் see the precipitations reactions. Aqueous solution of a compound. Aqueous, that means நம்ம எடுத்திருக்க சொல்யூஷன்ல எக்ஸ்ட்ரா வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணால் அதை அக்வஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ aqueous solution of a compound plus again aqueous solution of compound. ரெண்டு aqueous solution of compound வந்து ரியாக்ட் ஆகி டு ஃபார்ம் அ insoluble compound plus soluble compound நமக்கு கிடைக்கும். ஸோ insoluble compound கிடைக்கும், soluble compound கிடைக்கும். ஓகே, see the reactions. So define precipitation reactions when aqueous solution of aqueous, that means ஒரு சொல்யூஷனில் எக்ஸ்ட்ரா வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணால் aqueous solutions. ஓகே, when aqueous solution of 2 compound are mixed, ரெண்டு காம்பவுண்டை மிக்ஸ் பண்ணுறப்ப if they react to form an insoluble compound, ஒரு insoluble compound and soluble compound ரெண்டும் present ஆகும். So that is called as a precipitation reactions. See the reactions. Lead, that means chemical formula for Pb. Okay, lead 2 nitrate, NO3. okay, 2 nitrate plus reacts with potassium iodide, Ki. So lead 2 nitrate reacts with potassium iodide to form a lead 2 iodide. lead வந்து அயோடைடோட ரியாக்ட் ஆகி நமக்கு lead 2 iodide ஃபார்ம் ஆகி ப்ளஸ் பொட்டாசியம் நைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே கேட்டையான்ஸு அண்ட் ஆனியான்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ லெட்டுங்கிறது நமக்கு என்னது, கேட்டையான். NO3ங்கிறது ஆனையான். ஸோ லெட்டு வந்து ஆனியான் கூட ஐங்கிற ஒரு ஆனியான் கேட்டையான் ஆனியான் கூட ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் அது பேசிஸ் ரியாக்ஷனை பொறுத்து 2 டைப்ஸாக இருக்கும். ஒன் இஸ் ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன்ஸ், அனதர் ஒன் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ ப்ரிசிபிடேஷன் அண்ட் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் கேட்டையான்ஸ் வந்து என்னாகும், அயான்ஸ் கேன் பி இன்டர்சேஞ்சு. ஸோ இந்த அயான்ஸ் வந்து எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குன்னு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்டு வந்து அயோடைடையும் பொட்டாசியம் வந்து நைட்ரேட்டோடையும் ரியாக்ட் ஆகி நமக்கு லெட் அயோடைடு ப்ளஸ் பொட்டாசியம் நைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு வீல் பிடிவா ப்ரிசிபிடேஷனாக ஃபார்ம் ஆகிருக்கும் ரெண்டுமே. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஏ ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன்ஸ். Next, let us see neutralization reactions. In this type of displacement reaction in which the acid reacts with the base to form a salt and water. ஒரு ஆசிட் வந்து ஒரு பேஸோட ரியாக்ட் ஆகி நமக்கு நியூட்ரலாக ஒரு ஃபார்ம் வந்து கிடைக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகே,
It is called neutralization reaction as both acid and base neutralize each other. ஸோ ஆசிட்டையும் பேஸையும் ரியாக்ட் பண்ணி நமக்கு ஒரு நியூட்ரலாக ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிறதுனால இதை வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். See the reactions. So HCl is a acid, NaOH is a base. So reacts to form a water and salt, H2O plus NaCl. See the reactions carefully. ஒரு பேஸ் வந்து ஒரு ஆசிட்டோடு சேர்ந்து சால்ட் ப்ளஸ் வாட்டர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ பேஸுங்கிறது NaOH. NaOH தட் மீன்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ரியாக்ட்ஸ் வித் HCl இஸ் ஆசிட், அசிடிக் இன் நேச்சர், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். ஸோ இங்கே வாட்டரை வந்து தனியாக நான் பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், H2O. ஸோ பேலன்ஸ்டு என்ன இருக்கும், NaCl தான் இருக்கும். ஸோ NaCl ப்ளஸ் வாட்டர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு NH4OH ப்ளஸ் HNO3 நைட்ரிக் ஆசிட். ஸோ இது ரெண்டு ஃபார்மேஷன் நடக்கும்போது நமக்கு வாட்டர் கண்டென்ட் தனியாக கிடைக்கும் ப்ளஸ் சால்ட் கிடைக்கும். ஸோ NH4NO3. ஸோ இது மாதிரி தான் நியூட்ரலைசேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, so next let us see the combustion reaction. Fifth one reaction, combustion. A combustion reaction is a reaction in which a substance reacts with oxygen gas releasing energy in the form of light and heat. ஸோ ஒரு எப்போதுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பஷன் அங்கே நடக்கணும்னா அங்கே ஆக்சிஜன் வந்து கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதனால் அது கம்பஸ்ட் ஆகும். ஸோ கம்பஸ்ட் ஆகிறப்ப அங்கே என்ன ஆகும், நிறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுலேருந்து சம் ஃபார்ம் ஆஃப் ஹீட் ஆர் லைட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கம்பஸ்டன் சொல்லுவோம். கம்பஸ்டன் ரியாக்ஷன்ஸ் மஸ்ட் இன்வால்வ் ஆக்சிஜன் as one reactant. ஸோ ஒரு ரியாக்டன் ஆக்சிஜன் வந்து அங்கே வந்து கண்டிப்பாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்சிஜன் இல்லைனா அந்த கம்பஸ்டனே என்ன ஆகாது, நடக்காது. So again one more time I will repeat, define combustion. A combustion reaction is a reaction in which a substance reacts with oxygen gas releasing energy in the form of light and heat. Combustion reactions must involve oxygen as one reactant. See the reaction for combustion. Hydrocarbon reacts with oxygen to form a carbon dioxide plus water plus heat. ஸோ ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது, ப்ளஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொப்பைன் ஃபார்முலா பர் C3H8. ஓகே, இது வந்து ஒரு கேசியஸ் ப்ரொப்பைன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அ கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ப்ளஸ் ஹீட். ஓகே, இங்கே ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது, பட் ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் இஸ் நாட் பேலன்ஸ்டு. ஓகே, நீங்கள் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நிறைய ஹீட்டை வந்து எமிட் பண்ணுறதுனால இது என்னன்னு சொல்லுவோம், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ நிறைய ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால இதை வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். அண்ட் ஆக்சிஜன் இஸ் வெரி மஸ்ட் இந்த கம்பஸ்டன் நடக்கிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ். அண்ட் எல்பிஜி கேஸ் இன் அவர் ஹவுஸில் பார்த்திங்கன்னா நமக்கு அதில் என்னென்ன ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ப்ரொப்பைன், பியூட்டைன், ப்ரொப்பலைன் எக்ஸட்ரா இது மாதிரி நிறைய கேஸஸ் வந்து உள்ள ப்ரெசண்ட்டாக இருக்கும். பர்னிங் ரியாக்ஷன்ஸ், இதை வந்து பர்னிங் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ சொல்லுவோம். கம்பஸ்டனாலே பர்ன் ஆகிறது. ஸோ கம்பஸ்டன் ரியாக்ஷன், பர்னிங் ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எது கேட்டாலுமே இந்த ரியாக்ஷன்ஸ். ஓகே, டைஜஷன் ஆஃப் ஃபுட் ஆல்சோ கம்பஸ்டன் ரியாக்ஷன்ஸ் தான். நம்ம எடுக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஆக்சிஜனால் பிரேக் ஆகி பிளட்லாம் எடுத்துகிட்டு போய் நமக்கு அந்த ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகிறதுனால இதை வந்து ஒரு கம்பஸ்டன் ரியாக்ஷன் சொல்லுவோம். பர்னிங் ரியாக்ஷன் சொல்ல முடியும், அங்கே ஒரு எரிதல் நடக்கல, கம்பஸ்ட் ஆகுது அந்த ரியாக்ஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் கம்பஸ்டன் ரியாக்ஷன், டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு. ஸோ இந்த ப்ரொப்பேன் ரியாக்ஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம ரியாக்ஷன் எப்படி எழுதுவோம், C3H8 + O2. அதாவது ப்ரொப்பேன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஹீட்டு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு CO2 போடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து நமக்கு லெஃப்ட் சைட் 3 இருக்குது. ஸோ ரைட் சைட் வந்து ஒரே ஒரு கார்பன் தான் ப்ரெசென்ட் இருக்குது, அதனால் ஃப்ரண்ட்டில் 3 போடுறோம். இப்போ ஆக்சிஜன் நமக்கு வந்து கூட ஆயிடுச்சு, அதை பார்ப்போம் நெக்ஸ்ட் ரியாக்ஷனில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்பனுக்கு இப்போ 3 இருக்குது, இங்கே 3 போட்டோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் வந்து இங்கே 8 இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 2 தான் இருக்குது ரைட் சைடு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் 4 போட்டோம்னா 4 2s are 8 நமக்கு ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 2s are 6 வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு 2 தான் இருக்குது. ஸோ இது இங்கே மீதி பேலன்ஸ்டு இங்கே வந்து 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இங்கே 10 ஆக்சிஜன் இருக்குது ஓவரால் பார்த்திங்கன்னா. ஸோ இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி லெஃப்ட் சைடு வந்து நம்ம 5 போட்டால் 5 2s are 10. ஸோ நீங்கள் ரியாக்ஷனை ஃபஸ்ட்டு எழுதிட்டு நம்பரை வச்சு பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் பண்ணுங்கள், பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸோ திரும்ப பண்ணி பாருங்கள், அப்போ தான் அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுறது நமக்கு ஈஸியாக தெரியும்.
ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம்னா சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்த்தோம். ஸோ இந்த சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் மோர் ரியாக்டிவ் லெஸ் ரியாக்டிவ் பேசிஸை வச்சு பார்த்தோம். அண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸில் கேட்டயான்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிறத பார்த்தோம், இன்னொரு ஆனியன்ஸ் கூட. ஸோ இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது, precipitation reactions and neutralization reactions. And let us see the combustion reaction. Combustion reactionsக்கு வந்து ஒரே ஒரு reactant is very very must, ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருந்தால் தான் அங்கே கம்பஷனே நடக்கும். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண என்னது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் combustion reactions. Okay, today in this topic is over. Next topic I will send you later. Thank you students.